சரிங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த இன்னைக்கு கூட ஒரு செலவு. ஓ ஓ சரிங்க. 7,000 ரூபா செலவு, அன்னைக்கு சேலம் போனப்போ ஒரு 7,000 ரூபா செலவு, எல்லாம் செலவு தான் போயிடுறத தவிர மீதியே பண்ண முடியல. அப்படிங்களா? இப்போ உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை பேர்? ஒரே ஒரு பையன். என்ன படிக்கிறாப்புல? அவன் 4.5 வயசு தான் அவனுக்கு. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. அவன் யூகேஜி படிக்கிறான். எங்கே வில்லிவாக்கத்துலேயேவா? இல்ல இல்ல, சொந்த ஊர் சேலம் ஆத்தூர். ஓ நான் இங்க வந்து வண்டி ஓட்ட ஓ நீங்கள் தனியாக தங்கியிருக்கீங்க? ஆஃபீஸ் ஒர்க் பண்றாரு. அவர் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கோம். ஓ நீங்கள் தனியாக கார் வாங்கிட்டீங்களா? ஆமா ஆமா, தனியா கார் வாங்கிருக்கோம். சரிங்க சரிங்க ஐயா, சரிங்க சரிங்க. ம். அதுதான் ஒருத்தர் வந்து என்னைய துவாரகா சித்தர் கோயிலுக்கு போயிருந்தேன் ஒரு டைம், திருப்பூர் பக்கம் போகும்போது. ஆ பார்த்து வந்துட்டு உனக்கு இந்த இடத்துலாம் மட்டும் இருக்கு, உனக்கு இப்படி இருக்கு, ஆ உன்னை சந்திக்க வைக்கிறாரு, ஆ வைஃப் வந்து சேர்ந்துரும், ஆ நான் சொல்ற பேச கேளு அப்படின்றாரு. அவர் யார் யார் அவர் யார் அவர்? அவரு ஒரு 40 வயசு இருக்கும். சரிங்க. அவர் வந்து அவரா வந்து மீட் பண்ணி உன்னை பார்த்து நான் சொல்லிடுவேன், நான் தியானம் பண்றேன் ஆ அப்படின்றாரு. உங்களுக்காக அவர் தியானம் பண்ணுறாரா? அவரு தியானம் பண்ணாரா, அதனால அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியுதான். சரி. இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேச ஒய்ஃப் வந்து வந்துடும், ஆ கார் வாங்குவேன் ஆ அப்படி இப்படின்னாரு. ஆ முருகன் தான் அம்ச இது பண்றாரு அப்படி இப்படின்றாரு. அப்புறம் ரீசார்ஜ் அது இதுன்னு காசு கேட்டாரு, பண்ணி விட்டேன். ஆ அதுதான் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கல்ல, அதான் நம்பலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு இல்லை, அதாவது வெளியில் யாரும் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. வெளியில யாரையாவது நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. வரலாறு என்ன சொல்கிறாரு? கடைசி மேட்டுக்குப்பத்தில் பேருபதேசம் பண்ணும்போது உங்கள் எல்லோருக்கும் அண்ணன் தம்பி, தாய் தந்தை, அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதை விட கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் சொல்கிறார் இல்லைங்களா? அந்த இடம் எது? அங்கே போனால் வந்துடுமாலாம்? அப்படின்னா மேட்டுக்குப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்குமே. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரையில எத்தனை கோடி பேர் போயிருப்பாங்க. அவர் சொல்கிற இடம் எந்த இடம்? உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பிரிண்ட் போட்டவங்க அந்த புக்கில் பிராக்கெட்டில் மேட்டுக்குப்பம் அப்படின்ற சித்தி வளாகன்னு போட்டிருக்காங்க. கரெக்டா? புரிஞ்சுங்களா? இல்லை வேறு ஏதாவது இருக்காங்களா? அலுவலாக இருக்கீங்களா? அது அது தப்பது. மேட்டுக்குப்பத்தை இப்போ அந்த இடம் வந்து வள்ளலார் எவ்வளோ நாள் இருந்தார்? அதான் சிற்றபையில் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு. சிற்றபையை நீங்கள் நாட விதியினுடைய கடுமையான ஒரு நிலையெல்லாம் விலகிடும். நீங்கள் வந்து பேரமைதி அங்கே பார்க்கலாம். சூழ்நிலையில் மாறுபாடான சூழ்நிலையெல்லாம் சிறிது சிறிதாக விலகிடும். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உள்ள ஒருத்தர் வந்து அனாதி காலமாக இருக்கும்போது வெளியில் எப்படி நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? அது எப்படி அவரை குருவாக ஏற்றுக்க முடியும்? இவர் இல்லை, நீங்கள் யாரும் வெளியில் நீங்கள் கண்ணால் முன்னாடி பார்க்குற யாரும் உதவி செய்ய முடியாது. ஐயா இன்னொரு விஷயம், இப்ப சமாதி பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம் ஐயா சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஆமா. ஆனா வந்து இப்ப எல்லாரும் இப்ப ஐயாவே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே இறைவனை வணங்கி அப்படித்தானே வந்தாரு. ஆமாம்மா, சமாதி பழக்கம்ன்றது அந்த பழைய சமய நெறிமுறைகளில் அது முக்கியமாக வேதாந்தம் சித்தாந்தம்லாம் வந்து சமாதியை தான் விரும்பினாங்க. இப்போ தாய்மானவர்லாம் அப்படியே சமாதி ஆயிட்டாரு.
பண்ணணும் எல்லா சித்தர்கள்லாம் சொல்றாங்கல்ல, உடலை அந்த இது திருமந்தத்துல கூட சொல்லுவாங்கல்ல, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அந்த வந்து இது சொல்லுவாங்க. அதாவது இல்லை அவர் திருமூலர் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆ, அது பொதுவாக வந்து வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தை ஏன் ஏற்படுத்தினா இதுதான் வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம். இன்னொரு கருத்து என்ன ஐயா, இப்ப நான் சொன்ன திருச்சியில அரமிகு அடிகளார்னு ஒருத்தர், இப்ப அவர் வந்து இப்ப மக்களுக்கு எல்லாம் உதவி பண்றாருன்னு சொல்லலாம். அவர் இந்த நிலைக்கு நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போயிட்டு இருக்காரு. அவர் பேரு அரமிகு அடிகளார்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் வந்து வள்ளலார் மட்டும் நம்புங்க, ஆ, வள்ளலாரை மட்டும் நம்புங்க. அந்த வள்ளலார் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வள்ளலார்ன்ற நம்ம ஒரு முக்காடு போட்ட உருவத்தை நினைக்கிறோம் இல்லையா, ஆமா. அப்படி அது கிடையாது வள்ளலார். ஆனா அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த முறைப்படி அவர் பிராணாயாமம் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் சொல்றாரு. அது வந்து தற்காலிகம் கிடையாது. நீங்க வந்து புருவ மத்தியை நோக்கி இது பண்ணுங்க. எனக்கு வந்து அனாதை சித்தர் வந்து, அதாவது திருவண்ணாமலைக்கு பின்னாடி அந்த இருக்காரு இல்லைங்களா, ஆமா, என்னுடைய குருன்றத வந்து இப்ப வெளிப்படையா சொல்லியிருக்காருங்க ஐயா. சரிங்க. அவரு தான் வந்து எங்களை இது பண்ணாரு, அவரு தான் எனக்கு வந்து இந்த பயிற்சி இந்த இதெல்லாம் கொடுத்தாரு, எல்லாராலையும் இந்த பயிற்சியை செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. நானும் அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணி போன ஒரு நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. சரி. இருந்தா ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, தீட்சை வாங்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல. சரி, நான் தீட்சை கொடுக்குறாரா? ஆமா, அவர் வந்து அந்த சித்தர்கள் முறைப்படி அதை முறையா கத்துக்கிட்டா 12 வருஷம் ஆகுங்களா அந்த சக்கரத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சக்கரமா 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 சக்கரைனா நம்ம உடம்புல 7 சக்கர ஆதாரங்கள் இருக்கு இல்லைங்களா. சரி, சக்கரம்னா என்ன? அது சக்கராஸ் சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. தெரியாம சக்கரைன்றது தெரியாம அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அவங்க சக்கரைன்னா ஆமா சக்கரைன்னு சொல்ல போறீங்களா நீங்க? நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. யார் சொல்றது? கேள்விப்படுறதெல்லாம் நீங்க அப்படியே எது உள்ள வாங்கிப்பீங்களா? உள்ள வாங்கலையா, அது சொல்றாரு இந்த மாதிரி. அது சக்கரம், அது அந்த சக்கரம் நீங்க வந்து அந்த அவரு வந்து அப்படி சொல்ல கிடையாது. 2 வருஷம் முறையா ஒரு இது குரு இது பண்ணாதான் கரெக்டான அந்த ஆன்மீக இதை இது பண்ண முடியும். சரி, வந்து நேரம் இல்ல, வள்ளலார் சொல்ற மாதிரி அதுக்கெல்லாம் வந்து டைம் கிடையாது. சரி, நான் வந்து சுருக்கமா வந்து நான் கத்துக்கிட்ட என் அனுபவத்துல நான் எப்படி பயிற்சி பண்ணி தியானத்தை முழுமையா இது பண்ணணும், அதை அப்படியே உங்களுக்கு வந்து நான் சொல்லி தரேன். அதான் சாமி இப்போ இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா, 800 கோடி மக்களுக்கு முகம் வெவ்வேறு முகம் தானே, வெவ்வேறு மனோ சிந்தனை வெவ்வேறு தானே இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் வெவ்வேறு தானே இருக்கு. அந்த மாதிரி ஆன்மீக பரிணாமத்தை வெவ்வேறு தான் வரும், அவங்களுடைய ஆன்ம பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுலதாங்க எனக்கு ஒரு இது தோணுது. இப்ப வள்ளலார் வந்து ஒரு ஹை இதுல இருக்காரு, அவரோட இதே வேற சுத்த தேகமாயி பெரிய இதுல இருக்காரு, அடைஞ்ச ஒரு இதுல இருக்காரு. நம்ம சாதாரண ஒரு மனுஷனா இருக்கும் போது அவர் எப்படி நம்மளுக்கு இது பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லைங்க. வள்ளலாறு வந்து உபதேச பகுதியில சில இடங்கள்ல வந்து ஒரு உண்மையை சொல்லிட்டு இதை வந்து தர்க்கம் செய்யப்படாது, உண்மை குருமுகத்தில் அறிகன்னு சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? குருமுகத்தில் அறிகன்னா குருன்னா என்ன? தமிழில் இருக்கிற ஒரு பெருமையே என்னன்னா, அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒரு உண்மையை காட்டும். கூன்னா இருள், ரூன்னா ஒளி, இருளை நீக்குகின்ற ஒளி. கூன்னா இருள், ரூன்னா ஒளி. அந்த இருளும் ஒளியும் வெளியில் இருக்கிறது இல்லை. இப்போ இருட்டி போச்சுங்களா, இதுக்கு பூத இருள்னு பேர். காலையில் இருள் போயிடுதா, சூரியன் வருது, இது ரெண்டுமே புற இருள் புற ஒளி. இங்கே வந்து குருன்றது தமிழில் சொல்கிறது அக இருள், அது அறியாமை. அந்த அறியாமை போக்குகின்ற ஒளி வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்குது, பூரணமாக இருக்குது. முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணிக்க வேண்டியது
என்னென்னா வள்ளலாருக்குள்ள எந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூரணமாக இருந்தாரோ இருக்கின்றாரோ அதே போல தான் உங்களுக்குள்ள இருக்கார். சரிங்கய்யா சரிங்கய்யா அவர் இருக்காரு. ஆமாம். அவரை வந்து நம்ம எப்படி ரீச் பண்றது? இப்ப நெகிழ்ச்சியோட தோத்திரம் பண்ணி தான் அவரை இது பண்ணமே தவிர அத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியில் குருவை தேடி கொண்டு போயினீங்களான்னா 1000 குரு வந்தாலும் உங்களுடைய நம்முடைய உள்ளே இருக்கிற அறியாமையோட போக்க முடியாது. ஆமாங்க ஐயா, நானும் நிறைய பேர்த்த சந்திச்சிருக்கேன். எனக்கு 2-3 பேர் தீட்சை கொடுத்தாங்க. என்னென்ன 12 ஃபாலோ பண்ணவே முடியல. எனக்கு அது விருப்பமும் இல்லை. அதான் ஐயா, எனக்கு அவங்க வந்து புறத்தில் இருக்கிற மனிதர்கள், மனித தேகம் தாங்கி வந்தவங்க உங்களுடைய அகையிருளை நீக்க முடியாது. வள்ளலார் கூட அவரை சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க? அவரை சுற்றி 200-300 பேர் சுற்றிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எதுக்காக சுற்றுறாங்கன்னா அவர் செஞ்ச அற்புதங்கள் அதை பார்க்க தானே வந்தாங்களே தவிர சாமி எனக்கு ஞானத்தை கொடுன்னு சொல்லிட்டு உள்ளன்போடு யாரும் வந்து கேட்கல. அவங்க கூட இருந்தவங்க கூட சுத்த சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல அவங்க. ஐயா ஒரு நிமிஷம், நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வந்து நீங்க வந்து குலதெய்வம் வந்து பெரிய ஐன்னு சொல்லுவாங்க, அந்த படுத்த வாக்குல இருப்பாங்கல்ல அந்தம்மன்னு. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டது எனக்கு நல்ல அறிவை கொடுங்க, எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி சிவனை கும்பிடும் போதும் சரி, அது கும்பிட போகும்போது எனக்கு இருக்க தீயதெல்லாம் விளக்குங்கன்னு தான் நான் இதெல்லாம் வேண்டிக்கிறேன். ஆனா வந்து அது எதுவுமே நடக்கல இன்ன வரைக்கும். அது தப்பான வழியில போய் அதே பழகிருக்கு. இல்லை நீங்கள் வந்து அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் உண்மை அறியாரடின்னு ஒரு சினிமா பாட்டு வருது இல்லைங்களா? அது சித்தர் புக்கிலிருந்து எடுத்து கொஞ்சம் எளிமையாக்கி கொடுத்துருக்காங்க. இருக்கும் இடம்ன்றது என்ன? இருக்கும் இடம்ன்றது என்ன? எது சொல்லுங்க. வள்ளலாறு எவ்வளோ பாட்டு எழுதினாரு? 6 திருமுறைகள், மொத்தம் 6000 பாடல். அதில் கடைசி பாடல் ஒரு பாடல், அதில் எல்லாமே அடங்கிடுது. அந்த வரி மட்டும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. என் சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். இது வந்து அவருடைய அனுபவம் இல்லை, நமக்கு நாலேஜுக்கு ஏன் கொண்டு வரனாருன்னா இது எல்லோருக்கும் பொதுவானதுன்றதா தான் நம்ம நாலேஜுக்கு கொண்டு வர்றார். இதை நீங்கள் பாடணும். என் சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார் என் உயிர் நாயகனார். இது வள்ளலாருக்கு மட்டும் உயிர் நாயகன் கிடையாது. உங்களுடைய உயிர் ஆகிய ஆன்மாவுக்கு நாயகனாக இருப்பவர் உள்ள இருக்கவர் தான். அவர் உள்ளதாக இருக்கார், அனாதி காலமாக உங்களுக்குள்ளவே இருக்கார். நீங்கள் எப்போ அவரை திரும்பி பார்ப்பீங்க? நேரடியாக இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் அவர் எதிர்பார்க்குறார். அதான் சொல்ல வரேன், அதுதான் இந்த தந்திரத்தை அவர் சொல்கிறார். நான் இருக்கும் இடம் எங்கே, அங்கே தான் கடவுள் இருக்கார். நான் நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்கிறீங்க? ஐயா இப்ப அந்த நாளை எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறது? அது நீங்க ஒரு டைம் சொன்னீங்க, அது இதுன்னு விசாரணை பண்ண மாதிரி சொன்னீங்க. ஆமா, அந்த நான்றது அதை எப்படிங்க ஐயா நம்மளுக்குள்ள அதை ஃபோக்கஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. நீங்க ஏன் நானை கண்டுபிடிக்க போறீங்க? நானுக்கு நீங்க வேறவா இருக்கீங்களா? இப்போ ஒருத்தர் வராரு, ஆட்டோவுக்கு கார் வைக்கிற பக்கத்தில் இருக்கிறவர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 500 ரூபா கேட்குறாரு. இன்னொருத்தர் வந்து 400 ரூபா கேட்குறாரு. அவங்க இல்லை முடியாது, நீங்கள் போங்க பேரம். அப்போ நீங்கள் வரீங்க, நான் கொண்டு போய் வரேன் வாங்க 300 ரூபாய்க்குன்றீங்க. அது எதை நீங்கள் நானுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்கள் நானுன்னு சொல்கிறீங்க. அதை எதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை, ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க தானே சொல்கிறீங்க.
ஆமா. இல்லை குத்து மதிப்பாக சொல்கிறீங்களா நானுன்ட்டு? நான் எதை நீங்கள் எதை நானுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான்ன்றது நான் இருக்கேன்றது அந்த இதை வச்சு சொல்றேங்க ஐயா. நான் வந்து வரேன் இருக்கேன். அதாங்க நானுன்றது எதை சொல்கிறீங்க நீங்கன்னு கேட்குறேன். அதுதாங்க ஐயா புரியல. நான்ன்றது வந்து எதை சொல்றது? நம்ம உடம்பு நம்மளுடைய இப்போ இப்போ பேசிகிட்டு இருக்கிறது யாரு? பேசிட்டு இருக்கிறது நான் தாங்க ஐயா. அது கிளியர் தானே, உங்களுக்கு கிளியராக தானே இருக்கால? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் தானே பேசுகிறீங்க. ஆமாங்க. அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒரு உடம்பு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? உடம்பா? உடம்பா? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஐயா. நான் தான் அதை எதை சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. விசாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நான் யாருன்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலன்னு எப்படி நீங்கள் நான் கொண்டு போய் விட்றேன் வாங்க 300 ரூபாய்க்குன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்கள் குடும்பத்தை யார் மெயின்டைன் பண்ணுறது? திருப்பி அந்த நான் தான் சொல்கிறீங்களே, அதை கிளாரிஃபை பண்ணாமல் எப்படி உயிர் வாழறீங்க? அப்போ அந்த ஐடென்டிஃபை நீங்கள் பண்ணணுமா இல்லை வெளியில் யாரனா குரு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களா? அப்போ நீங்கள் என்ன எதை வச்சு நீங்கள் உங்கள் நானுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எதை வச்சுனால நான் உங்ககிட்ட பேசுறேன். எதை சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்கள். நீங்க சொல்றதுக்கு வந்து நான் பதில் சொல்றேன். அது மூலியமா நான் இருக்கேன். அந்த நான் வந்து வருது. அதான் நானுன்றது எது? அது எது? இந்த உடம்பு தான். உடம்பு எதுதான்? மனசு தான். சரி, உடம்பு முதல்ல உடம்புன்னு சொன்னீங்க. சரிங்க. இந்த உடம்புல இருக்கிற உங்கள் உடம்புல இருக்கிற இதயத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, நான் பார்த்ததில்ல. வேற யார் தானே ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை காமிச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. ஆமாங்க ஐயா. உங்கள் 2 கிட்னி இதயம் சொல்லி துடிக்குதுன்னு கை வச்சு பார்த்தா வேணா இதயம் அப்படி துடிக்கும். உங்களுக்கு எத்தனை கிட்னி இருக்கு? 2 கிட்னிங்க ஐயா. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? உறுதிப்பட எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, நான் பார்க்க கிடையாதுங்க ஐயா. கேள்விப்பட்டீங்க? ஆமாங்க ஐயா. கேள்விப்பட்டதை வச்சுட்டு அதை எப்படி அப்போ கிட்னி நான் உங்களுக்கு சொல்லுதா? இல்லைங்க ஐயா. பெருமூளை, சிறுமூளை, மூளை இதில் ஏதாவது நானுன்ற உணர்வு இருக்கா? இல்லைங்க. சிறுகுடல், பெருகுடல், இதயம், நுரையீரல், சிறுநீர் பை, மலைப்பை இதில் எதாவது தெரியலங்க ஐயா. இதுமே நம்ம மேல இருக்க உடம்பு, கை கால் இதுதான் தெரியுது. ஆமாம், இதுதான் தெரியுது. அப்புறம் எப்படி அதை பார்க்க முடியும் நம்மளால? இந்த மாதிரி தான் நீங்கள் விசாரம் பண்ணணும். சரிங்க. இந்த மாதிரி இப்படியே டெவலப் பண்ணிட்டு போங்க. அப்படியே உள்ளே போங்க, அமைதியாக உட்காருங்க. சரிங்க. எதை நானுன்னு சொல்கிறேன்? இப்போ வந்து இந்த உடம்பு தான் நானுன்ற நம்ம அந்த ஒரு உணர்வில் தானே இருக்கோம். அப்படி தானே நம்மளுக்கு அனுபவம் வருது. அது தப்பு அனுபவம். அது தப்பான அனுபவம். அதுதான் விசாரம். மனிதன் மட்டும்தான் விசாரம் பண்ணி உண்மை நிலைக்கு வர முடியும். ஆடு மாடுலாம் வர முடியும், ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. அப்போ இப்போ நான் இந்த உடம்புனா இதயம் எங்கே இருக்குது, இதெல்லாம் எனக்கு டோட்டல் என்னுடைய இதயம் 72,000 நாடி நரம்புன்றாங்க. இதெல்லாம் எல்லாமே கேள்விப்பட்டது தானே. இல்லை, நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் விட்டுடுங்க. வார்த்தைகள் ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம் திருவருட்பாலிருந்து. அது மனதில் வந்து நீங்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பதிவாயிடும். நீங்கள் விசாரம் பண்ணும்போது தேவைப்பட்டுச்சுன்னா அதுவே வெளியில் வரும். நீங்கள் பர விசாரம், இகலோக விசாரம் எல்லா வேர்டும் அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் எதை இப்போ நானுன்னு சொல்லுங்க. நீங்கள் இருக்கிறீங்களா இப்போது? அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ எது வந்து உங்களுக்கு இருக்கிறேன்ற ஒரு உணர்வை கொடுக்குது? பேசுறது வார்த்தை, அது காத்தோட கலந்து போயிடும்.
அதுக்கு அதீதமாக இருக்கிறது மனம். மனம் வந்து இன்னொன்று நினைக்கும், வேறு ஒன்று பேச்சும். அதெல்லாம் வந்து நம்ம சபை கொண்டு வரக்கூடாது. சரிங்க. நீங்கள் எதை இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இருக்கிறேன்னு சொல்கிறதும் ஒன்று தான், இல்லை நானுன்னு சொல்கிறதும் ஒன்று தான். அப்போ இந்த இருத்தல் இருக்கிறேன்ற ஒரு 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 இது இருக்கு இல்லையா, பேஸ்மெண்ட்டு, ஆமாங்க ஐயா. அது என்னது அது? அதை பார்க்க முடியுமா? அதை பார்க்க முடியாதுங்களே. ஏன் பார்க்க முடியாது? பார்க்க முடியாதுன்னா உங்களை நீங்களே எப்படி பார்ப்பீங்க? அதுதான் என்னால என்னை பார்க்க முடியாதுங்க ஐயா. யூ ஆர் த இன்விசிபிள் மேன். சரிங்க ஐயா. பிகாஸ் யூ ஆர் த ஸ்பேஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். சரிங்க. நீங்கள் உணர்வுமயமான ஒரு வெளி அணுத்துவமான குண்டூசி நுனி இருக்கு இல்லையா, ஆமாங்க ஐயா. குண்டூசி நுனியில் 1,00,000ல் 1 பாகம் கூட ஒரு உதாரணம் சொல்லலாம். அந்தளவு ஒரு அணுத்துவமான ஒரு நிலை தான் உங்களுடைய உண்மையான நிலை. அது வந்து இயற்கையாக உள்ளது, அதை ஆக்கவோ அழிக்கவோ படாது. அதுக்கு பேர் தான் அணு வடிவம் அப்படின்றது. அது அது ஒரு அறிவு. சில பேர் இப்ப எல்லாத்துக்குமே வந்து அறிவுன்றது வந்து ரொம்ப இப்ப ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு அறிவு இருக்குங்கய்யா. இல்லை இல்லை, அது மன அறிவு. அறிவுன்றது ஒன்று தான். ஐயா வந்து ஒரு பாடல் சொல்றாருன்னா அதுக்கு விளக்கம் நமக்கு தெரிகிற அளவுக்கு அறிவு இல்லைங்கய்யா. அப்ப வந்து நம்ம அதை எப்படி அதை நம்ம இது பண்றது அப்படின்னு கேட்குறேன். அதுதான் வந்து அந்த அறிவு தான் நமக்கு கடவுளாக இருக்கு. அந்த அறிவுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு. அதுதான் கடவுளுடைய அறிவு, அதுதான் கடவுளாக இருக்கு. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நமக்குள்ள நாம தான் இருக்கு. ஆனால் அது ஈஸியாக அது வெளிப்படாது. எந்த குருவும் அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது. அவராக தான் உங்களுக்கு உட்பரிசம் பண்ணணும், அவர் தான் இது பண்ணணும். அதனால் அப்படி இருந்தால் வரலாறு எல்லாருக்குமே கொடுத்துருப்பாரு அந்த காலத்திலேயே. நீங்கள் உங்களுடைய சுய அனுபவத்தில் தான் அதை இறைவனை உணரும்படி ஒரு இயற்கை நீதின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒருத்தங்கிட்ட நீங்கள் என்ன தான் டே அந்த வழியில் போகாதரா அப்படின்னு சொன்னால் கூட அவன் கேட்க மாட்டான். எனக்கு எனக்கு உனக்கு தப்பாக தெரியுது, எனக்கு அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது போவான். அவன் சொல்லுவான், நீ போடா போ, நீ அடிப்பட்டால் தான் தெரியும் அப்படின்னு தெரியும். அப்போது முதல்ல அது சுகமாக இருக்கிற ஒன்று கடைசியில் துன்பமாக முடியுது நீங்கள் சொன்னால் கூட அவன் கேட்க மாட்டான். அவனுடைய சுய அனுபவத்தில் தான் அதுதான் இயற்கை. நீங்கள் உங்களுடைய சுய அனுபவத்தில் தான் இறைவனை உணர முடியுமே தவிர மற்றவர்கள் அப்படியே கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் லட்டு சாப்பிட்றீங்க, எதிரில் நான் இருக்கேன், சாப்பிட்டா ஆஹா அருமையாக இருக்குப்பா, அருமையாக இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு அது அனுபவம் ஆகுமா? அதே மாதிரி தான் இறைவனும். இன்னொருத்தர் நீங்கள் கொடுக்குற திருவருட்பா ஒன்றே போதும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பத்தில் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சக்கரைன்னுவாங்க, அப்புறம் வந்து அதில் சக்கரத்தில் வந்து இது நிரப்புறதுன்னுவாங்க, அமைதின்னுவாங்க. எல்லாம் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுந்தவாறேன்னு ஆகி போயிடும். அப்புறம் வாழ்க்கையை அப்படியே போய்டும். கடைசியில் ஃபீல் பண்ணி ஐயோ நான் வாழ்க்கையெல்லாம் வீணாக்கிக்கிட்டேன், ஒரு அனுபவமே இல்லையான்ட்டு. அதுதாங்க எனக்கு ஒரு பெரிய வருத்தமே. என்னன்னா எதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து எதுக்கு இது பண்றோம், ஏன் நம்மளால வந்து நல்ல இதா இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமாயிட்டே வருது. இப்போது உங்களுக்கு எந்த செலவாகுது, சரியா வருமானம் இல்லை, பண கஷ்டம்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா, இது தானாக வருதா இறைவன் கொடுக்குறாரா அந்த சூழ்நிலை உங்களுக்கு? இதுதான் முக்கியமானது. கிடையாது. அதாவது உங்களுடைய மனம் இப்படிலாம் நினைக்கணும்னு அது ஒரு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு மார்க்கம் போகிறீங்கன்னா அதுக்கு கூட இறைவன் ஒரு மூக்கணாங்கயிறு தான் வச்சுன்னு இருப்பார். எல்லாத்தையும் நீங்கள் நடக்கிறது எல்லாமே நடந்துடாது.
இந்தந்த வழியில் போய் இந்தந்த கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்றது இயற்கை நியதி. ஏன் இந்த நியதி இந்த கஷ்ட நஷ்டத்தெலாம் கொடுத்துட்டு நம்மளை நான் நல்லதை நினைச்சுதான் நான் போராடிட்டு இருக்கேன். ஏன் அந்த நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு மாற்றம் வர மாட்டேங்குது? கடவுள் நீங்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வந்து தீய எண்ணங்கள்லாம் வருதுங்க ஐயா, அதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு. வர 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 முடியாது, ம், வர முடியாது. ம். ஏன்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் தேக உணர்வில் இருந்தால் அது எல்லா எண்ணமும் வரும். தீய எண்ணமே உங்களுக்கு நமக்கு நல்லது மாதிரி தெரியும். ஆமாங்க. தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தீய நட்பு, அது வந்து சாத்திரத்துக்கு தான் தீயதுன்னு தெரியும். நமக்கு ஜீவனுக்கு வந்து அது சுகமாக தான் இருக்கும். ஆமாங்க. கடவுளுடைய நம்ம இப்படி இருக்கலாம், நல்லா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உலகத்தை பார்க்கும் போது இங்க அந்த ஒரு இதே மாறிடுதுங்க ஐயா. திருப்பி அதை விட்டு வெளியே வந்துடுறோம். அதான் அது பழைய பாட்டு ஒன்று இருக்கும். நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பழைய பாட்டு. அது அந்த ராத்திரிகள்ன்றது மாலிரவு விடிந்ததுன்னு சொல்கிறார் இல்லைங்களா? மாலிரவு புலர்ந்தது. அதாவது மால்னா மயக்கம், மயக்கம் என்கின்ற இரவுன்றது அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்கின்ற இருள் உள்ளே இருந்தால் தப்புலாம் நல்லது மாதிரி தான் தோறும். தீய எண்ணங்கள்லாம் அது பேப்பருக்கு தான் தீய எண்ணங்கள். நமக்கு அது சகாயம் பண்ணுற மாதிரி இருந்து கடைசியில் கவுத்து விட்டுரும். அதுவும் ஒரு அனுபவம் தான். அதுக்கு தான் வள்ளுவர் சொல்கிறாரு, சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகில் சார் தரு நோய். என்ன துன்பம், பிறப்பு இறப்பு. இது எப்போ நீங்கும்? துன்பங்கள் எப்போ நீங்கும்? வேண்டாத சூழ்நிலை எப்போ நீங்கும்? அப்படின்னா சார்பு உணர்ந்து, இறைவன் நமக்குள்ளே நமக்குள்ளவே சார்ந்திருக்கார். இப்போ இல்லை, அனாதியாகவே இயற்கையாகவே அதை உணரணும். நம்முடைய மனோசக்தியை நேரம் கிடைக்கும்போது காலையில் விடியறதுக்கு முன்னாடி எழுந்து ஒரு அரை மணி நேரம் அப்புறம் எப்படியாவது போட்டு விடுங்க. காலையில் ஆரம்பத்தில் ஒரு அரை மணி நேரம் மனதை வந்து உள்ளே செலுத்தி எல்லா உயிர்களும் இறைவா இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைய நம்ம சூழ்நிலையை எதையும் கருத்தில் கொள்ள வேண்டாம். ஏன்னா சூழ்நிலை வந்து ஆண்டவனுடைய அருளால் தான் நமக்கு கொடுக்கப்படுது. எதுக்குன்னா கடவுளுக்கு வந்து நாம் அகம் திரும்பணுன்றது தான் கடவுளுடைய எண்ணம். அவருடைய திருவுள்ளம் வந்து பல கோடி பிறவிகளில் இந்த குழந்தை துன்பப்படுதே, இதுலேருந்து இதுக்கு விடுதலை அளிக்கணும், அது சிற்றபைக்கு வரணும், உண்மையை அறிஞ்சு இயற்கை இன்பத்தை கொடுக்கணுன்றது ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். ஆக இந்த உலக சூழ்நிலை, உலக வாழ்க்கைன்றது இதெல்லாம் ஒரு டெம்பரவரி. இந்த டெம்பரவரியை வச்சுக்கிட்டு நம்ம பர்மனண்ட்டான ஒரு சுகானுபவத்தை, ஆன்மானுபவத்தை நம்ம அனுபவிக்கணும். அதுக்கு வந்து விசாரம். ஐயா வந்து எல்லா உயிரையும் வந்து இது பண்றாரு, ஒழுக்கமா வாழணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு இல்லைங்களா ஐயா? ஆமா, ஃபாலோ பண்ணும்போது அது வந்து ஃபாலோ பண்ண முடியலங்க ஐயா. அது இப்ப வந்து எனக்கு இப்ப மத்த உயிரை பார்த்தா அந்த ஒரு நம்மளுக்கு அந்த இது நமக்கு இதாகணும் அப்படின்னு சொல்றாரு ஐயா. ஆமா, அதனுடைய துடிப்பு நமக்கு வரணும். அதுக்கு முதல்ல வராது. காரணம் உங்க உயிர்ன்றது என்னன்னு சொல்லிட்டு தெளிவு ஏற்படாம அந்த உங்களுடைய உயிர் எப்படி விளங்குது. இந்த உயிர்ன்றது பொதுவாக வந்து ஆன்மாவையும் குறிக்கும், உடல் முழுதும் இருக்கிற ஜீவனையும் குறிக்கும். பொதுவாக வள்ளலார் சொல்கிறது உயிர்னாவே ஆன்மாவை தான் குறிக்கும். ஆன்மான்றது அறிவு. அந்த உயிர், அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன் பேர். நாம் வந்து தியானம் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் இல்லை இன்னும் 10 வருஷம் கழித்து ஆன்மாவை கொஞ்சம் ஒரு அணு அளவு அழிய போகிறோன்னாலும் இப்போ நீங்கள் அதுவாக தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் முழுமையாக அதுவாக தான் இருக்கீங்க. ஆன்மான்றது புதியதாக
அந்த அறிவு ஏன் அந்த அறிவு நமக்கு ஏன் வழங்க மாட்டேங்குதுன்னு கேக்குறாங்க. அதுதான் தோத்திரம் பண்ணோம். இறைவனை நினைச்சு தோத்திரம் பண்ணோம். உடம்பு உடம்பு நான் அல்ல நான் அல்லன்னு நீங்கள் அற்பெருஞ்சோதி மந்திரம் கொஞ்ச நேரம் சொல்லிடுங்க. சரிங்கய்யா. அப்புறம் ஏன் இந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனம் நான் அல்லன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்லுங்க. சரிங்கய்யா. அறிவு டிரைவிங்ல ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள சொல்லுவாங்கய்யா, அந்த உடம்பு எப்படி நானாகும், இந்த உடம்பு எப்படி நானாகும், அந்த சிந்தனையில் இருங்க. இந்த அதுதான் வள்ளலார் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அற்பெருஞ்சோதி. அற்பெருஞ்சோதின்றது உங்களுடைய சொந்த அனுபவம் தான். சரிங்கய்யா. அப்படி தான் வருவார் கடவுள். சரிங்கய்யா. முதல்ல திருப்பதி லட்டா வருவார் அனுபவம். அது ஒரு அனுபவம். சரிங்கய்யா. அந்த அனுபவம் கூட கடவுளுடைய ஏகதேச கூறு தான். சரிங்கய்யா. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ந்தால் அதில் வர்ற இன்ப அனுபவம் கூட கடவுளுடைய ஏகதேச ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவங்கள் எதுவுமே நிலைக்காது. சரிங்கய்யா. நீங்கள் விஜய் இது ஒரு படம் பார்க்குறீங்க, 2 மணி நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்றீங்க, ஆமாங்கய்யா, அது கூட ஒரு அனுபவம் தான். இது எல்லாம் புற அனுபவம். மின்னல் போல மின்னி உடனே மறைஞ்சிடும். திருப்பி அது வந்து அதை பயன் கொள்ள முடியாது. திருப்பி அந்த படத்தை பார்த்தா அவ்வளவா நல்லா இருக்காது. நீங்கள் இந்த லட்டு சாப்பிட்றீங்கன்னா இப்போ இந்த செகண்டு தான் அது உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். இல்லை இல்லை, பிரச்சனையை விடுங்க. ஒரு 100 கிராம் லட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் விட்டு வாயில் போடுறீங்க. அது என்ன எப்படின்னா, மின்சார குண்டு பல்ப் இருக்கு இல்லைங்களா, டங்ஸ்டன் இழை இருக்கு இல்லையா, அது எப்படி வெளிச்சம் தருது சுவிட்சு போட்டால்? மின்னோட்டம், எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லோ ஆகும். அது எவ்வளோ வேகத்தில் தெரியுமா ஓடுதுங்க? அது இப்போ கல்கத்தாவை இங்கேருந்து 1300 கிலோமீட்டர். கல்பாக்கத்துலேருந்து அது லைன் போகுது. கல்பாக்கத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஒரு மந்திரினா, போச்சு சுவிட்சு போடுங்க அப்படின்ட்டு. சுவிட்சு போட்டால் கொஞ்சம் 1 மணி நேரம் கழித்து அங்கே எரியுமா? அதான் 2200 கிலோமீட்டர் வேகத்தில் அது ஃப்ளோ ஆகுது. உடனே கல்கத்தாவில் அந்த அவங்க வீட்டில் குண்டு பல்பில் அது டங்ஷன் வழியாக போயிடும். நம்ம வீட்லேயும் அப்படி தான் போகுது. அந்த ஃப்ளோ ஆகி போயிட்டுது. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியுமா? நீங்கள் திருப்பி கல்பாக்கத்தை தொடர்ந்து அதை ஃப்ளோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். டங்ஷன் இணைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போன பிறகு நீங்கள் லட்டு எதுக்கு சொல்லனா, நீங்கள் லட்டு பிட்டு வாயில் போடுறீங்கன்னா எங்கே இணைக்குது? நாக்குக்கு இணைக்குதா, உங்களுக்கு இணைக்குதா? பின்ன நாக்கில் இணைக்குதுன்றீங்க. சூப்பர். அது நாக்குன்றது ஒரு மீடியா. அது தொண்டையில் தான் வந்து பூரணமாக அனுபவிக்க முடியும். நாக்கில் வந்து 5% 10% தான். தொண்டை குழியில் தான் நீங்கள் அது பூரணமாக அனுபவிக்க முடியும். அது தொண்டை குழியில் 1 செகண்டு தான் நிற்கும். அது உங்களுக்கு எப்போ இன்பமாக இருக்கும்னா, அது புதுமையாகவே இருக்கும். நீங்கள் வந்து உங்களையே அறியாமல் உங்கள் ஜீவன் வந்து ஒரு அதிசயப்படும். அதிசயப்பட்டால் தான் அந்த இன்பம் வந்து இன்பமாக இருக்கும். அதிசயப்படலைன்னா அங்கே இன்பம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் அதிசய இன்பம். இறைவன்கிட்ட கிடைக்கிறது நிரதிசய இன்பம். அதனால தான் இறைவனுக்கு நிரதிசய ஆனந்தர்னு பேர். அதிசய ஆனந்தன்னு பேர் வைக்கிறாங்களா? நிரதிசய ஆனந்தன் தான் பேர் வைப்பாங்க. இறைவனுக்கு நிரதிசயம்னா அது அதிசயம் கிடையாதாங்க. இயற்கையிலேயே உள்ளுக்குள்ளேருந்து வரும். இது வெளியிலேருந்து உள்ளே போகிறது. இது உள்ளே போனவுடனே அது உள்ளே தக்க வைக்காது, அனுப்பிச்சி விட்ரும் வெளியில்.
நிற்காது. ம். நீங்கள் அடுத்தது நீங்கள் அது வந்து அந்த க்ஷணத்துக்கு மட்டும்தான் திருப்தியாக இருக்கும். சரிங்க ஐயா. அதோட அந்த திருப்தி போயிடும். ஆமா ஐயா. மறுபடியும் கொஞ்சம் புட்டு உள்ளே போட்டிங்கன்னா மறுபடியும் அதிசயப்படுவீங்க. ஆமா. ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அதிசயப்படுவீங்க. ஆமாங்க ஐயா. அப்போ அதிசயப்பட்டால் தான் அது இன்பம் ஏற்படும். நீங்கள் அந்த லட்டு முழுசாக சாப்பிட்ற வரை அலசப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆமாங்க ஐயா. அப்புறம் கொஞ்சம் வெறுப்பாயிடும். ஆமாங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சம் பெட்டின் அப்புறம் 2 நாள் கழித்து திருப்பி அதிசயப்படுவீங்க. ஆமாங்க ஐயா. அப்போ வந்து அது புதுசாக தான் இருக்கும். ம். அது ம். புதுசாக தான் இருக்கும். சரிங்க ஐயா. பழசெல்லாம் இருக்காது. ம். நீங்கள் புதுசாக அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா. அதுதான் மாயையினுடைய வேலை. சரிங்க ஐயா. ஆனால் இயற்கை இன்பம்ன்றது ம். உள்ளுக்குள்ள வந்து இயற்கையாகவே இருக்கிறது. சரிங்க ஐயா. கடவுளுடைய இருப்பே இன்பம். எப்படிங்க ஐயா உணர முடியும்? அதுதான் அணுவாக நம்ம வந்து இறைவன்கிட்ட வேண்டி 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 இறைவா எனக்கு என்னை காட்டி கொடு முதல்ல. சரிங்க ஐயா. இறைவன் முதல்ல எடுத்த உடனே அவரை காட்ட மாட்டார். நமக்குள்ளே தான் இருப்பார். சரிங்க ஐயா. ஆனால் அவரை முதல்ல காட்ட மாட்டார். சரிங்க ஐயா. முதல்ல அவரே நாம இருக்கிற உண்மையை முதல்ல காட்டி கொடுப்பார். சரிங்க ஐயா. அவரே ம். நாமாய் விளங்கி கொண்டிருக்கிற உண்மையை முதல்ல காட்டி கொடுப்பார். சரிங்க ஐயா. அப்புறம் நமக்குள் நாமாய் இருக்கிற உண்மையை அப்புறம் தான் காட்டி கொடுப்பார். சரிங்க ஐயா. அதனால்தான் வள்ளலார் வந்து உயிர் அனுபவம் உற்றிடில் அதனிடத்தே ஓங்கும் அருள் அனுபவம் உற்றிடும். முதல்ல உயிர் அனுபவம் முதல்ல வரும். சரிங்க ஐயா. அதாவது நீங்கள் ஆன்மா தான் அப்படின்ற அனுபவம் முதல்ல ஆண்டவருடைய அருள் தான் கொடுக்கணும். சரிங்க ஐயா. நீங்கள் சக்கரங்கள்லாம் பார்த்து 7 சக்கரங்களை பார்த்து 8வது சக்கரம் போகிறதுக்குள்ளே உயிர் போயிடும். ஆமாங்க ஐயா. சக்கரங்களை பிரகாசிக்க செய்து நம்ம வேலை இல்லை. சரிங்க ஐயா. சக்கரங்களுடைய வேலை உடம்பை பாதுகாத்துக்கிறது. அதெல்லாம் பழைய நெறிமுறை. அதில் ஆனா இப்ப அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆக நம்மளுடைய குணங்கள் எல்லாம் மாறும், இறைவன்கிட்ட கொண்டு போகும்னு சொல்றாங்கல்லங்க ஐயா. நம்மளுடைய அதான் இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கறது தான் வள்ளலாருடைய நிலை. சரிங்க ஐயா. நேரடியாக வந்து சிற்றபைக்கு போகிறது. சரிங்க. சக்கரங்கள் மூலமாக போனால் எதனா ஒரு இடத்துல லாக் ஆகி உங்களுக்கு சமாதி கொட்டிடும். ஆமாங்க. ஓ சரி. அப்போ உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. ஆமாங்க ஐயா. உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியலன்னா நம்ம வாழறதே வேஸ்ட்டு. உலக வாழ்க்கையில தாங்க ஐயா நிறைய நம்ம அந்த இதுல போயிடுறோம், மூழ்கி போயிடுறோம். அப்ப உலகில் இருக்கும்போது தான் நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்ய முடியும், உயிர்களுக்கு எதனா உதவி செய்ய முடியும். இரக்கம்தான் சுத்த சன்மார்க்கத்தில் மெயின். மற்ற மார்க்கங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. சமாதி கூடணும், அதுதான் மெயின் அவங்களோட நோக்கமே. அதனால கந்த சஷ்டி கவசத்தில் நிஷ்டையும் கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை படிச்சுட்டே வந்தீங்களான்னா நிஷ்டை கூட கைகூடிடும் அப்படின்வாங்க. அப்போ அந்த காலத்தில் நிஷ்டை சமாதி கூடுறது தான் லட்சியமாக இருந்தது. நிஷ்டை கூட மண்ணுக்குள்ளே வச்சு பச்சிருவாங்க. 1000 வருஷம் கூட இருக்கலாம், 2000 வருஷம் கூட இருக்கலாம், 3000 வருஷம் கூட இருக்கலாம். ஆனாலும் மரணம் என்று ஒன்று உண்டு. ஏன்னா அது மார்க்கம், அது வந்து முறையான ஒரு நெறியான இறைவன் சொன்ன மார்க்கம் கிடையாது. மனிதனுடைய கற்பனையினால் விளைந்த மார்க்கம். அது கீழந்து மேலே போகிற மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் இயல்பாகவே இறைவனிடத்திலிருந்து வருகின்ற மார்க்கம். அதனால் சுத்த சன்மார்க்கத்திலிருந்து குரு வந்து புறத்தில் கிடையாது. வள்ளலார் கூட தன்னை குருன்னு சொல்லலை. என்னை வணங்காதீங்கன்னு தான் சொன்னார். அதான் குருன்ற அதுதான் தொட்டு காட்டாத வித்தை வந்து சுட்டு போட்டாலும் யார் தொட்டு காட்ட முடியும்? அது புறத்திலிருந்து எப்படி தொட்டு காட்ட முடியும்? என் அறிவே என் ரசே என் குருவேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? அவருக்கு வள்ளலார் குரு யார்? முதல்ல திருஞான சம்பந்தர்னு சொன்னார், அதுக்கப்புறம் வந்து மணிவாசகர் சொன்னார். அதெல்லாம் சுத்த சன்மார்க்கம் வந்த பிறகு எனக்கு குரு இறைவன் தான்ட்டார்.
குருவே பள்ளி எழுந்தருள்வாயே. ம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் குரு வந்து அவங்கவுங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அதனால் புற குருவை நாடாதீர்கள், அகக்குருவாகிய உள்ளொளியை நாடுங்கள் அப்படின்ட்டார். சரிங்கய்யா. அதனால் வெளியில் அலைஞ்சோம்னா வேஸ்ட்டு தான். ம். சரிங்கய்யா. தேடனா கிடைக்க மாட்டார் இறைவன். சரிங்கய்யா. ஏன்னா இறைவன் தேடனா கிடைக்க மாட்டார். ஆ, ஆ. தேடனா நீங்கள் ஏன் தேடுறீங்க? நீங்கள் எங்கே தேடுறீங்களோ, யார் தேடுறதோ அந்த தேடுறவருக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். ஓகேங்க. அதனால தான் வள்ளலார் வந்து மெய்யருளியப்பில் என்னை காட்டி எனக்குள்ளே இருக்கும் நின்னை காட்டியேன்னு பாடுவார். சரிங்கய்யா. நமக்கு நம்மை காட்டி கொடுக்கறது யார் காட்டி கொடுக்க முடியும்? வேறு யாராலையும் காட்டி கொடுக்க முடியும்? நமக்குள்ளே இருக்கிற அத்துவிதமாக இருக்கிற ஆண்டவர் தான் நமக்கு காட்டி கொடுக்க முடியும். அதனால் நெகிழ்ச்சியோடோ உள்ளன்போடோ உருக்கத்தோடோ உள்நோக்கி தோத்திரம் செய்து தியானம் செய்து உள்ள உருக்கத்தோடு ஐயா எனக்கு என்னை காட்டி கொடு, எனக்குள்ளே இருக்கிற உன்னை காட்டி கொடுன்னு வேண்டுதல் பிரார்த்தனை. இடையில உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பண வசதி இருந்தால் உங்களுக்கு யாருக்காவது உண்மையாக உள்ளபடி பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்க, முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. இல்லை உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாரு இறைவா, அவருக்கு யார் மூலமாச்சும் அவருக்கு சாப்பாடு கொடுன்னு வேணுனாங்க, அது நிறைவேறும். முடிஞ்சால் 2 இட்லி கொடுங்க வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, டீ வாங்கி கொடுங்க, ஏதோ ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி கொடுங்க. ஆனால் அது போய் அவர் கரெக்டாக அது யூஸ் ஆகணும். நிறைய பேர் தூக்கி போட்டு போயிடுவாங்க. காசை மட்டும் கொடுக்காதீங்க. காசாக கொடுத்தா அந்த மாதிரி காசாக கொடுத்தா நிறையா டாஸ்மார்க் வான்னு கூப்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்படிதாங்க அது பண்றது. அப்புறமேட்டுக்கு நம்ம காசு கொடுக்க கூடாது, ஏதாவது வேணும்னா வாங்கிக்கிங்க நான் காசு தந்துடுறேன் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனே ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சு இந்த ஒரு இதுதான் நமக்கு தியானத்தை சரியான தியானத்தை காட்டி கொடுக்கும். சரிங்கய்யா. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ஒரு கை கால் இல்லாத ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம். ஆனால் அவர் கஷ்டத்தை நம்ம வாங்கிக்க முடியுமா? வாங்க முடியாதுங்க. அவர் எப்படி கஷ்டப்படுறான்றதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஐயோ இப்படி கஷ்டப்படுறாரு இறைவா அப்படின்னு நினைங்க. அப்படியே இருக்கிறத டெவலப் பண்ணோம். ஒரு கண்ணு இல்லாத பார்க்குற வராங்க, இயற்கையிலேயே அவர் பார்த்தா வயசானவராக தெரியுது, பிறவிலேயே கண்ணு இல்லாதவராக இருப்பார் போல இருக்கு. இப்போ அவருக்கு 70 வயசு. 70 வயசு வரையில் அவர் கண்ணு இல்லாத உலகத்தில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு யோசனை பண்ணி பாருங்க. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் அப்படி பண்ண தான் இறைவன் நமக்குள்ளேருந்து வெளிப்படுவார். அதுதான் ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுளை வழிபாடு செய்தல் தான் ஜீவகாருண்யம். அப்படி தான் செய்யணுமே தவிர நீங்கள் வெளியில் அந்த சக்கரத்தை பிரகாசம் பண்ணி கொடுக்குறேன், அந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டிங்களன்னா போச்சு, அதோட நம்ம கதையே பிறவியே வேஸ்ட் ஆகிடும். இதை உங்களுக்கு சொல்ல நீங்கள் எடுத்துப்பீங்களா எனக்கு தெரியாது. சொல்ல வேண்டிய கடமை. இல்லைங்கய்யா, எனக்கு அதுதான் என்ன சொன்னா அவர் வந்து முறையா வந்து நிர்வீகல்ப மாதிரி சித்தர்கள் முறைப்படி செஞ்சுட்டு இருக்கேன். சரி. அது மூலியமா நான் பட்ட அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி. எல்லாருமே இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அடைய முடியும். வள்ளலாருடைய இது வந்து அவருடைய நெறி வந்து அது வேற இது, சித்தர்கள் முறை வந்து வேற இது. சித்தர்கள் முறையெல்லாம் அது இனிமேலுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது லாக் பண்ணிட்டார். இப்போ ஐயப்பசாமி கோயிலுக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து பெரிய பாதை அடைக்கப்பட்டதுன்னு போட்டுருவான், பெரிய பாதை திறக்கப்பட்டதுன்னு போடுவான். இப்போ எல்லா பாதையும் வள்ளலார் வந்து அடைக்க சொல்லிட்டார் இறைவனே. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இது கிடைக்காது, அதில் கிடைக்க வேண்டிய சிறிய ரிசல்ட் கூட கிடைக்காது. அதை இது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பாதைகள் அனைத்துமே மூடப்பட்டு விட்டது. அதனால் நீங்கள் புருவ மத்தி தான் நமக்கு புகலிடம். புருவ மத்தினா வெளியில் இல்லை, உள்ள வந்து ஒன்றும் இல்லைங்க, இருக்கிறேன்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா,
ஆமாங்க. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. அங்கே அது என்னன்ட்டு உள்ளே பாருங்கள், உள்நோக்கி பாருங்கள். சரிங்கய்யா. அவள் தாங்க இதுதான் மெயின். அதுதான் நான் இருக்கும் இடத்தில் அங்கே வந்து அமர்கின்றார் அப்படின்னா புதுசாக வரல, அவர் ஏற்கனவே இருக்கார். இப்போ தான் அனுபவத்துக்கு இப்போ தான் அனுபவத்துக்கு வர்றாரு. உள்ளே இருக்கிறவர் அங்கே இருக்கிறன்றது இப்போ தான் அனுபவத்துக்கு வர்றாரு. அன்றதுனால நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். இவ்வளோ நேரம் நான் இருக்கும் இடம் எங்கன்னே தெரியாமல் இந்த உடம்பு நான், இந்த மனம் நான் அப்படின்லாம் நம்ம ஒரு தப்பான எண்ணத்தில் இருந்துட்டோம். அதனால் அறியாமையில் இருந்துட்டோம். அப்போ நான் இருக்கிற இடம் எது? நான் இருக்கிற இடம் நான் தான். நான் இருக்கிற இடமே நான் இருக்கிற இடத்துல தான். அதை தேட வேண்டியதில்லை. அந்த அந்த இடத்த விட்டு நம்ம வந்து அகலவே முடியாது. அது அந்த இடம் ஆமாம், எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் நம்ம இருக்க முடியும். அந்த இடத்து தெரிஞ்சிக்க முடியல. அதனால் அந்த உள் அப்படின்ற ஒரு நிலை தான் ரொம்ப 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 முக்கியமானது. உள் அப்படின்றது அந்த இது சொல்லுவாங்க. அவை பிராட்டியார் வந்து அவைக்குள்ள உள்நிலைமை பெற்றது உணர்வு. இப்போ நம்ம உணர்வு இந்த மாமிச உடலில் கலந்து போயிருக்கு. நீங்கள் ஒன்றுமே நமக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னே தெரியலன்னா கூட இந்த உடம்பு தான் நானுன்ற ஒரு அனுபவத்தில் இருப்போம். அது குற்ற அனுபவம். அது குற்ற அனுபவம், நல்லா சரியான அனுபவம். அதனால வள்ளலார் வந்து குற்றமே அறிவாய் குற்றமே அனுபவமாய் இருக்க நான்ன்றார். என்னங்கய்யா? அது சாப்பிட்டுலைன்னா நம்மளுக்கு மயக்கம் வர்றது, இந்த மாதிரி இது உடம்பு சோர்வாகிறது, சரியா தூங்கலைன்னா சோர்வாகிறது, இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்கய்யா? ஆமாம். அப்போ அதுக்கு நம்ம அது சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது இல்லைங்கய்யா? நீங்கள் ஒன்றும் இல்லை, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருந்தால் ஒரு டெம்பரவரியாக எதனா ஒரு சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக ஒரு நல்ல ஒரு டாக்டரை பார்த்து இது பண்ணிங்க. சித்தாவோ அலோபதியோ, அதுக்கும் ஆண்டவர் டைரக்ட் பண்ணிவிடுவார். ஆனால் நம்ம சிற்றவை அப்படி அதை பற்றி ஒரு ஆய்வு எடுத்து அதை நம்மளுடைய அதை அறியணும், என்னென்ன அறிந்து கொள்ளணும். அதனால் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அருச்சிக்கத்தான் இருந்தானே என்றார். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே சொல்கிறார் இல்லைங்களா? அதே இன்னொரு பாட்டில் தன்னை அறியா என்னை இன்னலுறச் செய்தாயே, தகுமோ 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 என்று அலறவும் இன்னும் தயவு வரவில்லையா உனக்கு என் மீதில் என்ன வர்மம் சொல்லையான்னு சொல்கிறார் இல்லைங்களா? தன்னை அறியா என்னை இன்னலுறச் செய்தாய். யார் வந்து தன்னை அறிய தலைப்படவில்லையோ அவங்களுக்கு கடவுளே துன்பத்தை கொடுத்துருவார். அது அவர் கொடுக்க மாட்டார், பிரபஞ்சம் கொடுத்துரும் சூழ்நிலையில். அதனால் தன்னை அறியறது தான் தலையாய ஒரு கடன். அதுக்காக தான் நமக்கு மனித பிறவி கிடைக்கிறது. தன்னை அறிந்தால் இன்பம் உறலாம், அது கேரண்டி. வள்ளலாரே சொல்கிறார், நீ தன்னை அறிந்த. ஏன்னா அங்கே வந்து எல்லாமே நிறைவாக இருக்குது. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ, எதை ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ வெளியில், அது உள்ள அதை விட கோடி கோடி பங்கு அதிக நிறைவுலாம் உள்ளே இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையானதை உள்ளே வந்து வாங்குங்கன்றார். வெளியில் கையை நீட்டாதீங்க. பஸ்ஸில் சொல்கிறாங்கல்ல, கரம் சிரம் புறம் நீட்டாதீர். அதே மாதிரி தான் கரம் சிரம் புறம் நீட்டாதீர். நீங்கள் வந்து கரம்ன்றதே ஆன்மாவை தான் குறிக்கும். கை அப்படின்னாலே அது ஆன்மாவை தான் குறிக்கும். கைன்னா என்ன? கைக்கு ஒரே எழுத்து ஒரு மொழி. அது கைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இருப்புன்னு அர்த்தம். ஒருத்தர் ஜவுளி கடையில் ஏப்பா அந்த அந்த நயன்தாரா சேலை எவ்வளோப்பா நம்ம கையில் இருக்குதுன்னு கேட்குறாங்களா? அவன் கையிலே வச்சுக்கிறான், சூப்பர்வைசரா. இருப்பு, கையின்ற ஒரு எழுத்துக்கு ஒரு இருப்பு. அந்த இருப்பு அப்படின்றதே கடவுள் தான். கடவுளுக்கு மட்டும்தான் அந்த இருப்பு இருக்குது. அதான் மணிவாசகர் என்னையும் இருப்பது ஆக்கினன். அந்த ஒன்றான இருப்பு தான்
நமக்கு உள்ள வெளிப்படும் போது இருக்கிறேன் 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 அப்படின்ற ஒரு உணர்வு சுடர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. சரிங்கய்யா. அது கடவுள் இடத்துல இருந்தால் வந்துன்னு இருக்கு. சரி. அந்த ரேஸை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தால் அங்கே போயிடலாம். சரிங்கய்யா. அந்த ரேஸை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தால் அது கடவுளை காட்டி கொடுத்துரும். சரிங்கய்யா. ஆக நீங்கள் ஒரு உணர்வு சொல்லுங்கள். நீங்க இப்போ வந்து அந்த உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இப்ப தெரியுதுங்களா இங்கயா? அதெல்லாம் ஒன்றும் நான் வந்து பூச்சியங்க ஐயா, ஏதோ படிச்சு சொல்கிறது. அததான் கேக்குறேன். அப்ப நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு உணர்ந்துட்டீங்கல்ல உங்க அனுபவத்துக்கு, அதுக்கு கேட்டாங்க. அதெல்லாம் அனுபவம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. இப்போ நம்ம விடிகாலம் எழுந்துக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்கய்யா. விடிகாலத்தில் மிஸ் பண்ணாமல் உட்காந்துடணும். அப்படியே ஒரு 1/2 hour உட்காந்து ம். ஒரு 3 நிமிடம் மட்டும் அற்புதஞ்சோதி மந்திரம் சொல்லுங்கள். சரிங்கய்யா. புருவ மத்தி தான் உங்களுக்கு வந்து எய்ம். சரிங்கய்யா. அந்த புருவ மத்தின்னா நீங்கள் வந்து வெளியிலலாம் நினச்சிக்காதீங்க. சரிங்கய்யா. கையறவிலாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடுநாட்டுன்னு சொல்கிறார் இல்லைங்களா? சரிங்கய்யா. அந்த புருவத்தை எப்படிங்கய்யா பார்க்கறது? நீங்கள் பார்க்கலாம் கூடாதுங்க. கண்ணில் பார்க்குற ஐட்டமாக அது கண்ணாலேயோ மனதாலேயோ காட்டி கொடுக்க முடியாது. அதாவது புருவ நடுன்னு ஒரு இடம் இருக்குது நம்ம தலை மண்டைக்குள்ள. சரிங்கய்யா. 2 புருவம் இருக்குது இல்லைங்களா? ஆமா. அதுக்கு மையம் மூக்கு நுனி தானே. ஆமாங்கய்யா. மூக்கு நுனின்னா கீழே இல்லை, மூக்குனுடைய மேல் பகுதி. மேல சென்டர்ல. அதுக்கு உள்ளீடாக ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு இருக்கிற இடத்து பேர் தான் புருவ நடுன்னு பேர். அது ஒரு பரிபாஷை. அதுக்கு உருவெல்லாம் கற்பிக்காதீங்க. சரிங்கய்யா. அந்த இடத்துல தான் வந்து இருக்கிறேன்ற ஒரு உணர்வு வந்து சதா நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் கட்டுப்பாட்டில் இன்றி அது தானாகவே சதா காலமும் சுடர் விட்டு ஒளி செய்து கொண்டே இருக்கிறது. அது கண்ணில் பார்க்குற சுடர் கிடையாது, அது இன்விசிபிள் சுடர். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு இன்விசிபிள் மேன், அணுத்துவமான. அதை பற்றி நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுடைய முயற்சிக்கு பலன் கொடுக்குறவர் உள்ளவே இருக்கார் இல்லையா? கண்டிப்பாக காட்டி கொடுப்பார். நீங்கள் மனோசக்தியை உள்ள ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிறேன்னு இல்லைங்களா? அந்த தலையிலேருந்து வருதா, அது எங்கேருந்து வருது? அதுதான் தெரியாது. இப்போ உனக்கு இப்போ வந்து ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்குறான். ஆனால் நீங்கள் பைசா வச்சு ஒருத்தங்கிட்ட நீங்கள் போய் கடன் கேட்குறீங்க. ரொம்ப வேண்டிய நண்பன் தான், ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பன். ஒரு ஆபத்து கடங்காரி நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் அவன் வச்சுன்னு இருக்கான். உங்களுக்கு 100 கொடுக்கறதுல 100ல் காலரிக்க பங்கு கூட இல்லை. ஆனால் அவனுக்கு மனசு இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு வெறுத்து போய் உனக்கு மனசே இல்லைடா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் மனம் வேணும்டா அப்படின்னு சொல்கிறீங்க. கை எங்கே தொடுவீங்க? சூப்பர் இதயத்தை தொடுவீங்க. ஏன்னா மனம் அங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் அவனை பார்த்து உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உனக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போ விரலை எங்கே தொடுவீங்க? சூப்பர். அப்போ அறிவு எங்கே இருக்கு? அதனால்தான் எல்லா அனுபவமும் வந்து மண்டைக்குள்ளே தான் போகும். அதனால தான் உங்களுக்கு தலையில் வச்சுக்கிறாரு. பார்க்குற அறிவு, கேட்குற அறிவு, சுவைக்கிற அறிவு, தொடர அறிவு எல்லாம் வந்து கடவுள் எங்கே வச்சுருக்காரு? அதை அறிவு சுற்றி தான் வச்சுருக்காரு. கண், நாக்கு, மூக்கு, செவி, ஞான கூட்டத்துள் பன்னாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு. திருமூலர் அண்ணாக்கு மேலே அகண்ட ஒளிகாட்டி பெண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே வாழ்வித்தவாறே. இது ஒன்று போதும், இதை பிடிச்சிங்க. அண்ணாக்குக்கு மேலே தான் அந்த அகண்ட ஒளி இருக்குது. அது பார்க்குற ஒளி கிடையாது.
ஒளின்னா உடனே நம்ம சூரியனை பார்க்குறோம் இல்லையா, அப்படி நினச்சக்கூடாது. சரிங்கய்யா. அது ஒரு இருப்பு, இயற்கை உண்மையே தான் இருக்குது, பேரே இயற்கை உண்மை, அவ்வளோதான். சரிங்க. அந்த உண்மையான இருப்பு எப்படிங்கய்யா அது நம்மளுக்கு இதாகும்? நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, ஆமாங்கய்யா. அது மூலம் தான் பார்க்க முடியும், வேறு வழியெல்லாம் கிடையாது. சரி, ஓகே ஓகே. ஐயா வந்து உருவம் இல்லாம தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு அந்த நீங்க கூட அந்த பயிற்சியில கூட புக்ல சொல்லியிருக்கீங்களா? அதாவது ஆரம்பத்தை நீங்கள் தாமரையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு தீபத்தை மட்டும் நினச்சிங்க. ஒரு நினைக்கணும்னு நினைக்கிறப்ப அது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குதுங்க ஐயா. நீங்கள் இல்லைங்க, விளக்கு எத்தனை முறைங்க பார்த்துருக்கீங்க? ஆமா. வெளியில் பார்க்குற விளக்க உள்ளே நினச்சிக்கங்க, மனசில் நினச்சிங்க. அது நிற்கலைன்னா பரவாயில்ல, நிற்கும் போது நிற்கட்டும், மறையும் போது மறையட்டும். அது ட்ரேசஸை மட்டும் நினச்சிங்க. அதுதான் நானுன்னு நினைங்க. அந்த நானுக்குள்ளே தான் தானாகி கடவுள் இருக்கான்னு நினைங்க. அந்த நானுன்ற அந்த விளக்கு வந்து உண்மையில் அருவந்தான். அதை ஏன் வள்ளல் பெருமான் முதல்ல அருவத்தில் போனோன்னா, நம்ம உருவத்திலேயே இருந்து 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 உருவத்தை பார்த்து 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 பழகிட்டோம். பிரபுன்னா அதை பாரு, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அதான் நானுன்னு சொல்லி பழகிட்டோம். எதிரில் நினைக்கிற உருவம் தான் நீங்கள் சத்து பொருளும் பார்த்து பழகிட்டீங்க, பழகிட்டோம். அதனால் அந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வரணுன்னா நம்ம கடவுள் நினைக்கும் போது ஒரு உருவத்தை பார்க்க சொல்கிறார். உருவம் கரைந்து பின்னர் அருவமாகனா எப்போ அருவமாகும்? அது ஒரு 10 ஜென்மம் ஆன பிறகு அருவமாகுமா? நீங்கள் இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் நீங்கள் அடைஞ்சணுன்னு தான் வள்ளலாருடைய ஆணை. உருவத்தை கொஞ்ச நேரம் நினச்சிக்கிட்டே இருங்க. அந்த இருக்கிறேன்றது என்ன நீங்கள் ஆய்வு பண்ணால் உடனே உருவம் மறைஞ்சிடும். திருப்பி அது நீங்கள் இருக்கிறேன்ற உணர்வு என்னடா அது தேடும்போது அது கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகி திருப்பி மறைஞ்சிடும். திருப்பி அந்த தீபத்தை நினைங்க, திருப்பி அந்த இருக்கிறேன்றது என்ன அப்படின்னு உங்களை நீங்களே உங்களுக்குள்ளே போங்க. அப்போ திருப்பி அது தீபம் மறைஞ்சிடும். விட்ருங்க, அதை அப்படியே விட்ருங்க. திருப்பி வந்து அது ஒன்றும் தெரியாத மாதிரி திருப்பி இப்படியே நீங்கள் உருவம் அருவுருவ உணர்வு தான் நீங்கன்றது. அப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஆண்டவர் உள்ளதானே இருக்கார். 24 மணி நேரம் நினைக்கலாம். நினைக்க முடியுமா? நினச்சிக்கிட்டே நீங்கள் கார் ஓட்டினா எங்கன்னா கொண்டு போய் விட்டுருவீங்க, மோதிரம். அதனால் இது பழக்கத்து மாரிலாம் இது பண்ணணும். பழக்கத்து மாரி இப்போ பைக்கில் ஒருத்தன் போகிறான், ஒரு கையில் நான் ஒருத்தன் பார்த்தேன், ஒரு கையில் செல்ஃபோன் பேசிகிட்டே போகிறான். பஸ்ஸு வருது இது வருது, அவன் ஒன்றும் கேர் பண்ணல, அது பாட்டுக்கு போகிறான். கொஞ்சம் கேப்பு வருதுங்க, தலையை சொரிஞ்சிக்கிறான் இன்னொரு கையை விட்டுட்டு. அது வண்டி போகுது. இப்போ 2 கையை விட்டான். அது பழக்கத்தில் வருதா? இப்போ கற்றுக்கிறவன் அந்த மாதிரி 2 கை விட்டா என்னாகும்? இப்போ நீங்கள் தேகம் நானுன்ற உணர்வில் நீங்கள் இயல்பாக இப்போ இருக்கீங்க. இப்போ நீங்கள் வண்டி ஓட்டு போகிறீங்களே, எதுவும் பிரச்சனை வருமா? வராது இல்லையா? இப்போ இருக்கிற உணர்வில் நீங்கள் வண்டி ஓட்டி போகிறீங்க, தேக உணர்வில் கரெக்டாக ஓட்டின்னு போகிறீங்க இல்லையா? ஆனால் இந்த உணர்வு பொய்யான உணர்வுலேயே நீங்கள் கரெக்டாக ஓட்டின்னு போகிறீங்க. மெய்யான உணர்வு கிடைக்கிற வரையில் நீங்கள் வந்து எப்போனா ஒரு முறை, அப்புறம் அப்பப்போ ஒரு முறை, அப்புறம் கேப் கிடைக்கும் போது 5 நிமிஷம் அப்படி பண்ணிட்டே வந்தோம்னா அது ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக 4ஆம் வட்டத்தில் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ அதுவாக இருப்பீங்க, நீங்கள் கடமையும் கரெக்டாக செய்வீங்க. இப்போ எடுத்த உடனே அந்த இதுக்கு போக முடியாது. அதுதான் அது பழக்கத்தை மாரிலாம். பழக்கத்தை செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி தான் கலைத்தொழிலும் அதே மாதிரி தான். அந்த நான்ன்றது யாருன்றது பழகணும். கடவுளோட பழக அந்த இருப்பு என்னையும் இருப்பதாக்கினான். தத்துவம் அனைத்தும் இருப்பது இல்லாததெல்லாம் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட
சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட. அந்த நிலை வர்ற வரையில் நாம் கொஞ்சம் இப்படி அப்படியும் தான் இருந்துக்கணும். காரியம் புறக்கடமையும் மறவாமல் இருக்கணும், அக உண்மையும் மறக்காமல் இருக்கணும். அப்போ நீங்கள் விடிகாலில் யாரானா வந்து 4:30 மணிக்கு சவாரி கேட்பாங்களா? ஃப்ரீ. அப்போ எந்த ஒரு ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ உங்கள் கவலை மொத்தத்தையும் ஆண்டவன் மேலே போட்டுருங்க. அப்பா உன்னை நம்பிட்டேன். நீங்கள் வள்ளலாரை நினைக்காதீங்க, முக்காடு போட்டதெல்லாம் நினைக்காதீங்க. அவர் வள்ளலார் உள்ளொளியோடு உள்ளே இருக்கார். அவரை புரிஞ்சிக்கிறதுனா நாமளாக ஒரு முடிவு பண்ணி அவர் முக்காடு போட்டவர் வள்ளலார் நினச்சிக்கிட்டு அந்த உருவத்தில் இது பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து கடல் நீரில் ஒரு ட்ராப் மாதிரி. வள்ளலார் இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கார். அதனால் வள்ளலாரோட வந்து நிலை வந்து அவர் உள்ளொளியாக இருக்கார், இன்விசிபிள் அற்பெருஞ்சோதியாக இருக்கார், பிரபஞ்சம் முழுதும் நிறைந்து. அவரை வந்து நாம எதனா உருவம் பண்ணி உருவத்தை நினச்சோம்னா அது வந்து ஒரு குறைஞ்சபட்ச பிரயோஜனம் தான் கிடைக்கும். நம்ம எல்லா மொத்த பலனும் நாம் பெற்றுக்கணும். அதனால் உண்மை நிலைக்கு வரணும். இயற்கை உண்மை தான் இப்போ வள்ளலாராக இருக்கார். சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நன்றி நன்றி நன்றி. தயவு 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 தயவு.